நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள். மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாத பலன் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தை பார்க்க போகிறோம். கார்த்திகை மாத ராசி பலன்கள் எல்லா ராசிக்கும் 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது எல்லாமே இந்த பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம். நான் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். சந்திரன்கிறது உடல் காரகன், மனோகாரகன். நம்ம மனதை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான், உடம்பை குறிக்கிற கிரகம் சந்திரன் தான். அதை வச்சு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் ராசி பலன் சொல்கிறோம். சரிங்களா? லக்னம்ங்கிறது வேறு. லக்னம்ங்கிறது உயிர். ஜாதக கட்டத்தில் பாருங்கள், லான் போட்டிருக்கு லக்னம். இப்போ ஒரு குழந்தை ஜனனமாக இருந்தது, அந்த லக்னத்திலிருந்து என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தசாபதி போயிட்டுருக்கும். அதுதான் உங்களுக்கு 80லேருந்து 85% பேசும். கோச்சார பலன், ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக ராசிக்கு பார்க்குறது வந்து ஒரு 15லேருந்து 20% தாங்க பேசும். சரிங்களா? ஏன்னா எல்லா ராசிக்காரங்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. மேஷம் முதல் மீன ராசிக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு சில பேர் மேஷ ராசிக்காரங்க இருப்பீங்க, ரிஷப ராசி இருப்பீங்க, கடகராசி, விருச்சிக ராசி, சிம்மம், தனுசு ராசி எல்லாம் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, நடக்காதுங்க. ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் அப்படியே அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. 1 கோடி பேர் ஒரு ராசியில், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ராசியில் வந்து 1 கோடி பேர் இருக்காங்கன்னா அது ஒரு சில பேருக்கு பாருங்கள் 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேருக்கு கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாகிடும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன் பார்க்குறது. சரிங்களா? அது ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகிடும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க சார், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அங்கே கெட்டது நடந்துகிட்ருக்கு, இங்கே கெட்டது சொல்கிறீங்க, நல்லது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நாங்கள் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. யாராக இருந்தாலுங்க ராசி பலன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20% தான் நிச்சயமாக பேசும். அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன். ராசிக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு துல்லியமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதம் நம்ம கார்த்திகை மாதத்துக்கு பொது பலன் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? என்னென்ன கிரக நிலை மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு வந்து வக்ர நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் இருக்கார், கேது வந்து சிம்மராசியில் இருக்கார், உங்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார், சூரியன் செவ்வாய் புதன் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் செஞ்சிருக்காங்க, ராகு வந்து கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து ராகு கும்பராசிலையும், மீனத்தில் வந்து சனி வந்து வக்ர நிலையில் மீனராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதம் 26ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி வந்துடும். உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு மிதுன ராசிக்கு போயிடுவார். கடகத்தில் இருந்த குரு மிதுன ராசிக்கு வக்ரமாய் போயிடுவார். சரிங்களா? கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வரும், புதனோட பயிற்சி, மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் 7ஆம் தேதி வரும், செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இந்த பொது பலனை நம்ம இந்த கார்த்திகை மாதம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசிக்கு 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பொதுவான பலனாக இந்த பதிவில், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம், தமிழ் மாதம், கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் வந்து பாருங்கள், உங்கள் ராசிநாதன் வந்து 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். கொஞ்சம் அசிங்கமான வர்றது, கெட்ட பேர் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. தேவையில்லாத சிக்கல்களெல்லாம் வர்ற மாதிரி இருக்குங்க, கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், ஒரு ஸ்டெடியான மைண்ட் உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டு உங்களை அவதிப்படுத்திகிட்டு இருக்குது. ஹெல்த் பிரச்சனை இருக்கும், உடம்பு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், மனக்கவலைகள், குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, நிம்மதி கிடையாது, கடன் தொல்லை, இந்த மாதிரி நிறைய மேசராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா மார்ச்சிலேருந்து 2025 மார்ச் கடைசியிலேருந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்ததுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். சரிங்களா? ஆரம்ப பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரும். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து பாருங்கள், ராசிநாதன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போயிடுறாரு. அப்போ பாகிஸ்தானத்துக்கு, அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு ராசிநாதன் போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. கொஞ்சம் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், ஒரு சிந்திச்சு செயல்பட முடியும், எது தப்பு எது கரெக்டுன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இது இந்த மாதம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது உங்களால் பார்க்க முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியுங்க, கவலைப்படாதீங்க. தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா நிறைய பணத்தை விரையும் மேலே விரையும் பண்ணி இருக்கிற கசலை தொலைச்சிட்டு தான் இருக்காங்க மேசராசிக்காரங்க. பணத்தை சேஃப்டி பண்ண முடியுதோ, சேமிப்பு பண்ண முடியுதோ இல்லையோ, செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இது எந்த ஒரு மேசராசிக்காரங்களும் ஒத்துக்குவாங்க. பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கும்.
மன உளைச்சல் உங்களுக்கு இருக்கும், டிப்ரெஷனில் போய் மாட்டியிருப்பீங்க, நிம்மதியான தூக்கம் இருக்காது, கெட்ட கனவு வரும், தூங்கும்போது கெட்ட கனவு வரும், சரியான நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாமல் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கெல்லாம், மன கஷ்டம், மனக்கவலை, பணக்கவலை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இப்போ போயிட்டு தான் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் 6-8 தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். அவங்களுக்கு தாங்க சோதனை மேல் சோதனையான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? மற்றபடி உங்களால் சமாளிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இந்த மாதம் உங்களால் சமாளிக்க முடியும். ராசிநாதன் ஓரளவுக்கு தெளிவான ஒரு நிலையில் தான் கடைசி பகுதியில் வந்துடுவார். உங்களுக்கு குரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியுங்க. சரிங்களா? வேறு ஏதாவது சுபவரியம் பண்ணிடுங்க. ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ சுபவரியங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னா அந்த உடம்பில் இருக்கிற அந்த பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். ஹெல்த் பிரச்சனை உங்களுக்கு வராமல் இருக்கும், தப்பிச்சிக்க முடியும். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்கிறாங்க, சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னோர்கள் சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 7.5 சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் வரும்போது நம்ம வேறு எதுக்காவது சுபவரியங்கள் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பாபவரியங்கள் வராது. இந்த மருத்துவமனையில் அட்மிஷன் ஆகுறது, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகுறது, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத வீண் விரயங்கள் வராமல் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே தான் சுபவரியங்கள் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பாபவரியங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு நன்மையான ஒரு அமைப்பு தான். தொழிலை உங்களால் காப்பாற்றிக்க முடியும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க மட்டும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், ரொம்ப கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம். 21ஆம் தேதிக்கு அப்புறம், கார்த்திகை மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்கும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுற மாதிரி வரும். ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் குழப்பம், குடும்ப கஷ்டம், மனக்கவலை இதெல்லாம் அப்படி போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். ஏண்டா வாழ்கிறங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். இதெல்லாமே 21ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் கம்மியாகிறத உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா மேஷராசிக்காரங்களும் ஹெல்த்தில் கவனமாக இருங்க. வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. சில பேருக்கு கெட்ட பேர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.